சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். பியூஷ் கோயலுடன் அவருடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பியூஷ் கோயல் அவர்களுக்கு காலை விருந்து அளிக்கப்பட இருக்கிறது. இந்த விருந்தில் பங்கேற்பதற்காக பாஜக முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. மூத்த தலைவர்கள் எச் ராஜா மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. நாளைய தினம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நாளைய தினம் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. பிரதமர் வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பே தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 20ஆம் தேதி இரவே வந்துவிட்டார். நேற்றைய தினம் முக்கிய கட்சியாக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் கூட்டணி கட்சி தலைவர்களிடத்தில் ஆலோசனை நடத்துவதற்காகவும் பியூஷ் கோயல் வந்து வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் பியூஷ் கோயல் அவர்களுக்கு வந்து காலை விருந்து அளிக்கப்பட இருக்கிறது. இந்த விருந்து நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மீண்டும் நுங்கம்பாக்கத்தில் அவர் ஏற்கனவே தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வந்து அவர் செல்ல இருக்கிறார். நேற்றைய தினம் அமமுக கூட்டணியில இணைந்ததை தொடர்ந்து இன்று மேலும் சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் மற்றும் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ.சி. சண்முகம் மற்றும் கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில மேல இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பியூஷ் கோயலை சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் மதுராந்தகத்துல நாளைய தினம் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே நேரில் சென்று இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து மீண்டும் சென்னைக்கு திரும்பக்கூடிய வழியிலேயே எஸ்ஆர்எம் கல்லூரியுடைய வளாகத்தில் வந்து ஐஜேகே கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அவர்களையும் பியூஷ் கோயல் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் தனித்தனியாக பியூஷ் கோயல் வந்து சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துல இந்த விருந்து நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. விருந்தில் பியூஷ் கோயலோடு சேர்த்து பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. தற்போது இந்த விருந்து அளிக்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விருந்து அளிக்கக்கூடிய நிகழ்வை தொடர்ந்து பியூஷ் கோயல் மீண்டும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு செல்ல இருக்கிறார். அங்கு மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவரிடத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார்.